المرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல் குர்ஆனை விளங்குவதற்கு அல்லாஹ் தஆலா எங்களுக்கு முதலாவது விளங்க வேண்டும் என்ற அந்த உள்ளத்தை தந்திருக்கிறான். இரண்டாவது அதற்குரிய நேர அவகாசத்தை தந்திருக்கிறான். எத்தனையோ பேருக்கு குர்ஆனை விளங்குவதற்கு ஓதுவதற்குரிய வாய்ப்புகள் இல்லாமல் போயிருக்கின்ற இந்த சூழலிலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்காக முதலாவது நாங்கள் அவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்ற சூரத்துல் ஜும்ஆ. சூரத்துல் ஜும்ஆவுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்பு 11 வசனங்களை கொண்ட சூரா. அந்த சூறாவுக்குள்ளே நாங்கள் நுழைவதற்கு முன்பு கடந்த வாரம் சூரத்துல் சஃப் அதனை நாங்கள் பார்த்து முடித்தோம். அதில் ஒரு தெளிவை வழங்கும்படி, ஒரு வசனத்துக்குரிய தெளிவை வழங்கும்படி 2-3 பேர் கேட்டார்கள். நான் அதை ஆழமாக விளங்கப்படுத்தாமல் சுருக்கமாக சொல்லிவிட்டு தான் அடுத்த வசனத்துக்கு சென்றேன். என்றாலும் அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் விரிவாக விளங்கப்படுத்தும்படி சில சகோதரிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். சூரத்து சஃப்ல வார வசனம். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு நான் ஒரு வியாபாரத்தை சொல்லித்தரட்டுமா, காட்டித்தரட்டுமா? அந்த வியாபாரம் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம், உங்களை வேதனை மிக்க தண்டனையில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அப்போ அல்லாஹ் தஆலா எங்களுக்கு ஒரு பிஸ்னஸை அவன் காட்டித்தாரான். நீங்கள் அதை செய்தால் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற லாபம் நரக வேதனையை விட்டும் அந்த வியாபாரம் உங்களை தடுக்கும். இந்த உலகத்திலே நாங்கள் செய்கின்ற வியாபாரம் வறுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பதை போன்று அல்லாஹ் சொல்லித்தந்த இந்த வியாபாரம் எங்களை நரக வேதனையை விட்டும் பாதுகாக்கும். என்ன வியாபாரம்? துமினூன பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நீங்கள் ஈமான் கொண்டு, வ துஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹி பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், அல்லாஹ்வுடைய பாதையில் உங்களுடைய செல்வங்கள் மூலமாகவும் உங்களுடைய உயிர்களை கொடுத்தும் நீங்கள் போராடுவது, தாலிக்கும் ஹைருல்லக்கும் இன் குந்தும் தஅலமூன், உங்களுக்கு அது விளங்குமாக இருந்தால், அறியக்கூடியவர்களாக இருந்தால் அதுதான் உங்களுக்கு சிறந்தது, நல்ல வியாபாரம். அப்படி செய்தால் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். 1. வயுதுஹில்கும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹாரு, அதே நேரம் அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்திலே உங்களை நுழைவிக்கச் செய்வான். அதிலே ஆறுகள் சதாவும் ஓடிக்கொண்டிருக்கும். வ மசாக்கின த்வையிப ஃபீ ஜன்னாத்தி ஆதின், அதுன் என்கின்ற சுவர்க்கத்தில் உங்களுக்கு அழகான சிறந்த மாளிகைகள், வீடுகள் உங்களுக்கு அமைத்து தரப்படும். தாலிக்கல் ஃபௌசுல் அதீம், அதுதான் மகத்தான வெற்றி. இப்போ இதில் கேட்ட கேள்வி அவங்க என்னென்றால், அல்லாஹ்வுடைய பாதையில்
உங்களுடைய செல்வத்தை கொண்டு போராடுதல் என்றால் என்ன பொருள்? அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பது அதனுடைய நேரடியான பொருளாக இருந்தால், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பதை எப்படி நாங்கள் வரையறுத்து கொள்வது என்பதுதான் அந்த கேள்வி. அவங்க கேட்டு ஏனென்றால், இப்போ நாங்கள் ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம், பள்ளி கட்டி கொடுப்போம், வீடு கட்டி கொடுப்போம், சில நேரம் கிணறு கட்டி கொடுப்போம். இப்படி பொது வேலைகளில் நாங்கள் செய்வோம். வெள்ளங்கள் வந்தால், வெள்ள அனர்த்தங்கள் வந்தால் சாப்பாடாக்கி கொடுப்போம். படிக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு உதவி செய்வோம். இப்படி பல வழிகளையும் நாங்கள் தர்மங்கள் அவர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் செலவழிப்போம். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பதனுடைய இது ஓகேயா, அல்லது இதுக்கு மேலதிகமாக வேறு ஏதும் செய்ய வேண்டுமா? ஏனென்றால் இந்த வசனத்தில் துஜாஹிதூன பி அம்வாலிக்கும் வ அன்ஃபுசிக்கும், உங்களுடைய செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுதல் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையிலே அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பது 2 வகையில் இருக்கிறது. ஒன்று லியஅலாஇ கலிமத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்திலே நிலை தோங்குவதற்காக எங்களுடைய செல்வத்தை செலவழித்தல், மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக எங்களுடைய செல்வத்தை செலவழித்தல். இங்கே சொல்லப்படுறது அதுதான், துஜாஹிதூன பி அம்வாலிக்கும், உங்களுடைய செல்வத்தின் மூலமாக நீங்கள் ஜிஹாத் செய்வோம். இப்போ ஜிஹாத் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தீன் இந்த உலகத்தில் நிலை தோங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் உழைப்பது, அது எல்லா வகையிலும் உழைத்தல் ஜிஹாத் தான். அப்போ அல்லாஹ் தஆலா இந்த செல்வத்தால் ஜிஹாத் செய்தல் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்கு உங்களுடைய செல்வத்தை செலவழித்தல். இப்போ நான் நன்றி சொன்னேன், அல் ஜிஹாத் பில் மால், செல்வத்தின் மூலம் ஜிஹாத் செய்தல். அல் ஜிஹாத் பில் கலம், பேனையின் மூலம் ஜிஹாத். ஒரு அறிஞர் இருக்கிறார், அவர் எழுத்து மூலமாக இஸ்லாமிய சிந்தனை எழுதும், குர்ஆனை பற்றி, ஹதீஸை பற்றி, ரசூலோட வாழ்க்கையை பற்றி எழுத்தின் மூலமாக அவர் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்தால் அவரை முஜாஹித் என்று சொல்ல. அல் ஜிஹாத் பில் கலம் அல்லது அல் ஜிஹாத் பில் இல்ம், அவருடைய அறிவின் மூலமாக அவர் அல்லாஹ்வுடைய பாதையிலே உழைப்பது. அந்த வகையிலே தான் செல்வந்தர்கள் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுவதற்குரிய வாய்ப்பு தான் அல் ஜிஹாத் பில் மால், அல்லாஹ்வுடைய தீனினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் தங்களுடைய செல்வத்தை செலவழிப்பது என்பது. அப்போ அதில் இது மிக முக்கியமான ஒரு பகுதி. அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தல் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்திலே வாழ வைப்பதற்காக தன்னுடைய செல்வத்தை செலவழித்தல். 2வது பகுதி இருக்கி அல்லாஹ் சொன்ன வழிகளில், நல்ல வழிகளில் செலவழித்தல். உணவளித்தல், வசிப்பிடத்தை அமைத்து கொடுத்தல், பள்ளி வாயில் நிர்மாணித்தல், கிணறு அமைத்தல், நோயாளிகளுக்கு உதவுதல், ஏழைகளுக்கு உதவுதல், அனாதைகளுக்கு உதவுதல், விதவைகளுக்கு உதவுதல், இவைகளெல்லாம் இதுவும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதற்கான இன்னும் ஒரு வழி. இந்த 2ஐயும் நாங்கள் பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். 2ஐயும் நாங்கள் பேலன்ஸ் பண்ண பார்க்கணும். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தீனுடைய வளர்ச்சி என்பது மிக முக்கியமானது. அல்லாஹ்வுடைய தீன் கடைசி வரைக்கும் இந்த உலகத்திலே நிலைத்திருப்பதற்காக உழைத்தல் என்பது மிக முக்கியம். அதான் தாவா. அந்த தாவா மறுமை நாள் வரைக்கும் நகர்த்தப்பட வேண்டும். அதற்கு பணம் தேவை என்றால் அதற்குரிய பணம், அதற்கு காலம் தேவை என்றால் அதற்குரிய காலத்தை, அதுக்கு அறிவு தேவை என்றால் அதற்குரிய அறிவை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய பாதையிலே அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்தினுடைய வளர்ச்சிக்காக செலவழித்தல் எப்படி என்றால், அந்த ஆரம்ப காலங்களிலே சஹாபாக்கள் ஜிஹாதுக்காக செலவழித்தார், போராட்டத்துக்காக செலவழித்தார். இப்பொழுது எங்களுடைய நாட்டை பொறுத்த வரைக்கும், நாங்கள் வாழுகின்ற சூழலை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு நிலை இல்லை. எனவே
நாங்கள் இந்த மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக உழைக்கின்ற மனிதர்களை உருவாக்குகின்ற நிறுவனங்கள் இருக்கின்றன, கலாசாலைகள் மதரசாக்கள் இருக்கின்றன, கலாசாலைகள் இருக்கின்றன. அவற்றின் மூலமாக உலமாக்களை உருவாக்கி இந்த மார்க்கத்தின் பாதுகாவலர்களாக, இந்த மார்க்கத்தை மற்ற மக்களுக்கு எத்தி வைக்கக்கூடியவர்களாக உருவாக்குகின்ற பணியை நாங்கள் செய்யலாம். எங்களுடைய நாட்டிலே அதிகமாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சிந்தித்து பாருங்கள், ஆரம்ப காலங்களில், இப்பொழுது அந்த விகிதாசாரம் மிகவும் குறைவாக இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே நலீம் ஹாஜியார் ஒரு நலீமியாவை உருவாக்கினார். அப்துல் கஃபூர் அவர்கள், ஹாஜியார் அவர்கள் கஃபூரியா என்ற மதரசாவை உருவாக்கினார்கள். அதே போன்று காசிமியா மதரசா புத்தளத்திலே உருவாக்கப்பட்டது. கல்லலியாவிலே உருவாக்கப்பட்ட பெண்களுக்கான அரபு கல்லூரி, கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஆலிமாக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சில தனி மனிதர்களுடைய முயற்சி, குறிப்பாக அல்ஹாஜ் அபுல் ஹசன் என்பவர், அவருடைய அந்த முயற்சி. கல்லலியாவில் மாத்திரமல்ல, வரக்காப்பிள்ளையிலே ஆண் மாணவர்கள் குறிப்பாக காமர்ஸ் கற்க வேண்டும் என்பதற்காக இருக்கின்ற தாருல் ஹசனாத், அந்த தாருல் ஹசனாத்தை கூட அந்த அபுல் ஹசன் ஹாஜியார் அவர்களுடைய அந்த குடும்பம்தான் அவர்கள் அதனை முன்னின்று நடத்தியிருக்கிறார். இப்படி எங்களுடைய முன்னோர்கள், தனவந்தர்கள், அவர்களுடைய அந்த செல்வத்தை, உதாரணத்துக்கு சொல்ல போனால் நலீம் ஹாஜியார் அவரிடத்திலே செல்வம் இருக்கிறது, கை நிறைய பணம் இருந்திருக்கிறது. அவர் மார்க்கத்திற்காக ஏதும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்ட பொழுது அவர் உலமாக்களை போய் அணுகினார். ஏஎம்ஏ அசீஸை போய் அணுகினார். அதே போன்ற உலமாக்கள் வரிசையிலே மசூத் ஆலிம் அவர்களை போய் அணுகி, இப்படி நான் அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக செலவழிப்பதற்கு தயார், என்னிடத்திலே பணம் இருக்கிறது, நீங்கள் வாருங்கள், சேர்ந்து நாங்கள் ஏதாவது ஒன்று செய்வோம் என்றுதான் அவர்கள் நலிமியாவை 1973 உருவாக்கினார். பிறகு காலம் செல்ல செல்ல அதனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். அதிலே படித்து வெளியேறுகின்றவர்கள் இந்த நாட்டிலே முக்கியமான இடங்களிலே இருக்க வேண்டும் என்பதற்காக டாக்டர் ஷுக்ரி அவர்கள், கலாநிதி ஷுக்ரி அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருந்தார். உண்மையில் ஒரு அரசாங்க பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக இருக்கின்ற ஒருவர் அதனை விட்டு ஒரு பொழுதும் பெற மாட்டார். டாக்டர் ஷுக்ரி அவர்களிடத்திலே போய் நலீம் ஹாஜியார் அவர்கள் இப்படி ஒரு வசனம் சொன்னார்களா, அல்லாஹ் தஆலா என்னிடத்திலே செல்வத்தை தந்திருக்கிறான், அறிவை தரவில்லை. உங்களுக்கு அறிவை தந்திருக்கிறான், செல்வத்தை தரவில்லை. ரெண்டும் வெவ்வேறாக இருந்து இந்த சமூகத்துக்கு எதையுமே செய்ய முடியாது. எனவே வாருங்கள், நாங்கள் 2 பேருமாக சேர்ந்து, அறிவும் பணமும் சேர்ந்து சமூகத்துக்கு ஏதாவது செய்வோம் என்று கேட்ட பொழுது டாக்டர் ஷுக்ரி அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகத்திலே இருந்து அவர்கள் அதனை விட்டு வந்தார். அங்கு இருந்திருந்தால் இன்னும் ஒரு பேராசிரியராக, பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக கூட அவர்கள் சென்றிருக்க முடியும். அந்த அளவுக்கு தகுதியான, தரம் வாய்ந்த ஒரு கலாநிதி தான் நம்மளுக்கு தெரியும் டாக்டர் ஷுக்ரி அவர்கள். பிறகு ஜாயிரா கல்லூரிக்கு ஒரு அதிபர் தேவைப்பட்டு டாக்டர் ஷுக்ரி அவர் ஏஎம்ஏ அசீஸுக்கு பிறகு ஜாயிரா கல்லூரிக்கு அதிபராக டாக்டர் ஷுக்ரியை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பகீரத முயற்சி நடைபெற்றது. நாடளாவிய ரீதியிலே ஒரு முயற்சி நடைபெற்றது. அப்பொழுது டாக்டர் நலீம் ஹாஜியார் இடத்திலே போய் சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் டாக்டர் ஷுக்ரியை ஜாயிரா கல்லூரிக்கு தாருங்கள் என்று. அப்பொழுது டாக்டர் ஷுக்ரி அவர்கள் நலீம் ஹாஜியார் அவர்களுக்கு சொன்னார்கள், டாக்டர் ஷுக்ரி அவர்களுக்கு நலீம் ஹாஜியார் வந்தவர்களுக்கு சொன்னாராம், டாக்டர் ஷுக்ரி அளவுக்கு நீங்கள் தங்கத்தை நிறுத்தி தந்தாலும், டாக்டர் ஷுக்ரியினுடைய நிறைக்கு நீங்கள் தங்கத்தை தந்தாலும் நான் அவரை உங்களுக்கு ஜாயிராவுக்கு தரமாட்டேன், அவர் நலிமியாவுக்கு தான் பணிப்பாளராக இருக்க வேண்டும். இப்படி செல்வந்தர்கள் அவருடைய செல்வத்தின் மூலம், அதே போன்றுதான் காசிமியா, அதே போன்றுதான் இஸ்லாஹியா, கபூரியா, அதே போன்றுதான் கல்லலியா அரபு கல்லூரி, இப்படியான செல்வந்தர்கள் பாருங்கள், அவர்களுடைய பணத்தை கொண்டு உலமாக்களை உருவாக்கினார்கள். இன்று அவர்கள் இந்த மார்க்கத்தை இந்த நாட்டின் 4 பக்கங்களுக்கும் கொண்டு சென்று பிரச்சாரம் செய்யக்கூடிய இது ஒரு வழி.
எங்களுடைய செல்வத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பரவச் செய்வதற்காக உழைப்பது என்பது இது ஒரு வழி. இப்பொழுது புதிதாக இன்னும் ஒரு வழி இருக்கிறது, அதனையும் செய்கிறார்கள். அரபு கல்லூரிகளுக்கு போய் எல்லோருக்கும் மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, அதுக்குரிய சாத்தியப்பாடு இல்லை. என்றால் உதாரணம் முஸ்லீம்களை மட்டும் முஸ்லீம்ஸ் எடுத்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 4 லட்சம் மாணவர்கள் பாடசாலைகளில் இருக்கிறார். 950 பாடசாலைகளிலே 4 லட்சம் மாணவர்கள் இருக்கிறார். அந்த 4 லட்சம் மாணவர்களையும் மதரசாக கொண்டு போய் சேர்க்க இயலாது மார்க்கத்தை படிக்கிறதுக்கு. நாங்கள் தான் பிரித்து வச்சிருக்கோம், மதரசாவுக்கு மார்க்கத்தை படிக்கிறேன்டா, மதரசாவுக்கு போகணும், அறிவத்தர்றேன்டா, இங்கே வரணும் மட்டும் சொல்லி நாங்கள் பிரித்து வச்சிருக்கிறோம். எனவே அந்த நிலை அப்போ அதனால் என்ன நடக்குது என்றால், குறைந்தது ஒரு வருடத்திலே ஒரு 1000 அல்லது 2000 மாணவர்களுக்கு தான் மதரசாக்களிலே போய் சேர்ந்து மார்க்கத்தை படிப்பதற்குரிய வாய்ப்பு கிடைக்கிறது. மற்றவர்களுக்கு மார்க்கத்தை படிக்கின்ற வாய்ப்பு கிடைப்பதில்லை. எனவே இப்பொழுது புதிதாக சில நடைமுறைகள் வருகிறது. இஸ்லாமிக் ஸ்டடீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ், அதாவது நான் ஷரியா ஸ்காலர்ஸ், அரபு கல்லூரிகளுக்கு போய் மார்க்கத்தை ஆழமாக படிக்க முடியாமல் இருக்கின்றவர்கள், அதே நேரம் அவர்களுக்கு மார்க்கத்தை படிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறது, ப்ரொஃபஷனல்ஸ் ஆர்வம் இருக்கிறது. அப்படி என்றால் அவர்கள் மார்க்கத்தை படிப்பதற்கான ஒரு 4 வருடம் கோர்ஸ் ஒன்று இப்பொழுது அறிமுகமாக இருக்கிறது. விரும்புகின்றவர்கள் அதற்கு அப்ளை பண்ணலாம். உண்மையில் அந்த கோர்ஸ் 4 வருடம் 28 பாடங்கள் இருக்கின்றன, 1200 மணித்தியாலயங்கள், 3 நாட்கள் ஒரு இடத்தில் ஒரு பள்ளியிலே போய் இருந்து படிக்க வேண்டும். பிறகு அடுத்த வார விடுமுறை நாட்களிலே 6 மணித்தியாலங்கள் நாங்கள் ஆன்லைனிலே படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியினால் அந்த பாடத்திட்டத்தை வரையக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைத்தது. நான் தான் அந்த பாடத்திட்டத்தை வரைந்து யூசுப் முஃப்தி அவர்கள் தான் கேட்டுக்கொண்டார்கள், இப்படி ஒரு பாடத்திட்டத்தை வரைந்து தரும்படி வரைந்து கொடுத்து இப்பொழுது அதுக்குரிய ஆட்களை சேர்த்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற ஆகஸ்ட் மாதம் இல்லை, இந்த மாதம் 20ஆம் தேதி அது ஆரம்பிக்கப்படுகிறது. இதற்கு ஒருவர் முழுமையான அவருடைய அந்த ஃபண்டிங் ஸ்பான்சர்ஷிப் ஒரு ஆள் தான் செய்கிறார். வரத்துறவு கொடுக்க வேண்டாம், இதை நான் செய்கிறேன்னு சொல்லி செய்கிறார். என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக நான் என்னுடைய செல்வத்திலே செலவழிக்க வேண்டும் என்று அப்படி உழைக்கின்றவர்கள், அப்படி பாடுகின்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த வழிகளிலே இப்படியான நிறைய வழிகள் இருக்கின்றன அல்லாஹ்வுடைய தீனை உலகத்திலே வாழ வைப்பதற்காக. அண்ட் அதுதான் எங்களுடைய ஸ்பிரிட், அதுதான் எங்களோட மூல ஊற்று. அது இருந்தால் தான் மற்றதெல்லாம் நாங்கள் செய்யலாம். அதை வாழ வைக்கின்ற பொறுப்பை அல்லாஹ் தஆலா எங்களுடைய கைகளிலே தந்திருக்கிறான். எங்களுடைய செல்வத்தின் மூலமாக, எங்களுடைய கால நேரங்களின் மூலமாக, எங்களுடைய அறிவின் மூலமாக அவற்றை நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக. இன்னும் ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது நான் சொல்கிறது என்னென்றால், அல்லாஹ்வுடைய தீன் வாழ வைப்பதற்காக என்னுடைய செல்வத்தால் என்ன பங்களிப்பு செய்யலாம், அதுதான். இன்னும் ஒரு வழியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஜஹஸ காஸியன் ஃபகத் கஸா, யார் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுகின்ற ஒருவரை தயார்படுத்தி அனுப்புகிறாரோ அவருக்கு போராடிய நன்மை கிடைக்கும். வமன் ஹலஃப காஸியன் பி அஹ்லிஹி மின் கைரின் ஃபகத் கஸா, அல்லாஹ்வுடைய பாதையில் போராட போயிருக்கிறார், அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கிறார் ஒரு ஆள். நான் போராடுற என்று சொல்ல விடுவோமே, அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைக்கின்றார் ஒரு ஆள். அவருடைய குடும்பத்துடைய நலன்களை பாதுகாப்பதற்கு, அவருடைய குடும்பத்துடைய நலன்களுக்காக ஏற்பாடுகளை செய்து கொடுத்தால் அவருக்கும் அந்த உழைத்த நன்மை கிடைக்கும். ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பதற்கு போகிறார், அவருக்குரிய ஏற்பாடுகளை செய்து கொடுக்கிறார், அவருக்குரிய ஃபைனான்ஷியல் அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கிறார். அப்படி செய்தால் அவர் அந்த போராடிய அந்த உழைத்த நன்மை எனக்கும் கிடைக்கும். அல்லது ஒரு ஆள் உழைத்து கொண்டிருக்கிறார், அவருடைய குடும்பத்தை கவனிக்கிறதுக்கு அவர் தொழில் செஞ்சார் என்றால் அவருக்கு இதில் உழைக்கலாம் போய்த்தரும். முழு நேரமாக மார்க்கத்துக்காக
பாடுபட முடியாமல் போகும் என்றால் அவருடைய குடும்பத்தை பொறுப்பெடுத்து ஒருவர் செலவழிப்பாராக இருந்தால் அது அந்த உழைத்த நன்மை இவருக்கு கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஏனென்றால் ஆரம்ப காலங்களில் போராட்டத்திற்காக போவார்கள், ஆனால் அவங்களோட குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறதுக்கு யாரும் இல்லாமல் இருப்பான். எனவே குடும்பத்தை பொறுப்பெடுப்பதற்கு ஒரு ஆள் கொண்டு வர, ரைட், நான் இந்த குடும்பத்தை பொறுப்பெடுக்கிறேன். உதாரணமாக ஒரு தரம் ஒரு சஹாபி பேசிக்குள்ள சொன்னார், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, இந்த கடனை யாராவது பொறுப்பெடுப்பார்களாக இருந்தால் நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போய் போராடி நான் ஷஹீதாகிறதுக்கு விரும்புகிறேன்னு சார். உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி சொன்னார், நான் அதை பொறுப்பெடுக்க, நீங்கள் போங்கன்னு சார். அப்போ இதுதான் அல்லாஹ்வுடைய தீனை வாழ வைப்பதற்கான இன்னும் ஒரு வழி. உண்மையிலே இந்த முறை சஹாபாக்கள்கிட்ட இருந்தது. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு தெரியும், பெரிய தொழில் எல்லாம் இருக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன பெரிய தொழில் செஞ்சு அப்படி கேள்விப்பட்டிருக்கமா இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பங்கள், பல மனைவிமார்கள், பிள்ளைகள், காணாததுக்கு அஸ்ஹாபு சூஃபா திண்ணை தோழர்கள், அவர்கள் எல்லோரையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பராமரித்தார்கள் என்றால், சஹாபாக்கள் அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸ்பான்சர்ஷிப், கஃபால், அதை சொல்ல கஃபால். இப்போ நவீன இதில் வந்தீங்க கஃபாலத்து துஆ, தாவா பாதையில் முழு நேரமாக இருக்கின்ற உலமாக்களுக்கு அவர்களுடைய செலவுகளை, அவங்களுடைய குடும்ப செலவுகளை பொறுப்படுத்தி, ரைட், என்றால் அவர் தொழில் செய்ய வந்தார் என்றால் முழுமையாக இந்த மார்க்கத்தை பார்க்கறதுக்கு, மார்க் விவகாரங்களை கையாளுறதுக்கு ஒரு சிரமமாக இருக்கு. எனவே உண்மையிலே பாருங்கள், நிறைய உலமாக்களை, பெரிய பெரிய உலமாக்கள், தகுதியான ஆக்களை நாங்கள் இழந்தோம் இந்த விஷயத்தில். ஏண்டா அவங்களுக்கு குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தை உழைக்கணும், குடும்பத்தை நடுத்தரவில் போட்டு முழு நேரமாக தாவா செய்யலாது. ஆனால் அவங்கள பொறுப்பெடுக்கிறதுக்கும் யாருமே சமூகத்தில் முன்வார மாதிரி இல்லை. எனவே அவங்க என்ன செஞ்சாங்க, தொழிலுக்கண்டு போயிட்டான். வெளிநாட்டுக்கண்டு நிறைய பேர் உழைக்கிறதுக்கு போயிட்டான். அல்லது தொழிலுக்கண்டு இறங்கி போனால் உங்களுக்கு தெரியும், தொழில் எப்படி இழுத்தெடுக்கும்னு சொல்லி தெரியும், ரைட். அப்போ அப்படி கொஞ்சம் பேர் அது இழுத்தெடுத்துச்சு. அப்போ நாங்கள் யோசிக்க முடியுமான ஒரு பகுதி இருக்குமாக இருந்தால் இந்த பகுதி இருக்கிறது. முழு நேரமாக இந்த தீனை தன்னுடைய தோளிலே சுமந்து சமூகத்தின் ஒவ்வொரு மட்டத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய தாயிகளுக்கு நாங்கள் ஸ்பான்சர் பண்ணினால் அவர்கள் வெளியே போக மாட்டாங்க, அவங்களுக்கு வேறு கவலைகள் இருக்காது. முழு நேரமாக இதனை அவங்க செய்வாங்க. அதுக்கு நாங்கள் எங்களோட ஊரில் ஒரு ப்ரப்போசல் ஒன்று செஞ்சிக்கிறோம். எப்படி என்றால், பள்ளி வாயில்களை மையப்படுத்தி, இமாம்களை மையப்படுத்தி, இமாம்னு நான் சொல்ல வர இந்த 5 வருஷம் தொழிற்சி போட்டு போகிற இமாம் இல்லை. இமாம் தான் ஒரு பள்ளியினுடைய அச்சாணி. இமாமினுடைய ஆஃபீஸ் தான் பள்ளி. அவருடைய டியூட்டி வந்து கம்யூனிட்டி, சமூகம். இந்த மஹல்லா, உதாரணத்துக்கு இந்த மௌலானா மஹல்லா ஒரு 1000 குடும்பம் இருக்கின்றால் அந்த 1000 குடும்பமும் தான் இந்த இமாமினுடைய டியூட்டிக்குரிய இடம். அவங்கள பள்ளியோடு இணைக்கிறது, அவங்களோட குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கறது, இப்படியான அவங்களோட பிள்ளைகளில் கல்வி விஷயங்களை பார்க்குறது, நோயாளிகள் அவங்கள போய் விசிட் பண்ணுறது, அவங்களுக்கு ஏது உதவி தேவையில்லை இன்னொரு ஆள்கிட்ட எடுத்து கொடுக்கறது. அவர் அந்த பள்ளியினுடைய அச்சாணியாக இருப்பார். அப்படியான இமாம்களை நாங்கள் உருவாக்கி அவர்களுடைய முழு தேவைகளையும் நாங்கள் பொறுப்படுத்துகிறோம். அந்த மஹல்லா வாசிகள் பொறுப்படுத்துகிறோம். அவருக்கு 1 லட்சம் சம்பளம் கொடுக்கணும், 1 லட்சம் சம்பளம் கொடுக்குறேன். அவருடைய பிள்ளைகளுடைய கல்வி விஷயம், அவருடைய வீடு, அவருடைய வாகனங்கள், அது எல்லாத்தையும் பொறுப்படுத்தி இதென்றால் முழு நேரமாக அவர் அந்த மஹல்லாவினுடைய பணியை செய்யக்கூடியதாக இருக்குது. இப்படி இமாம் இருந்தால் எப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் கொடுக்குற சம்பளத்துக்கு இமாமுக்கோ என்ன செய்யலாம், என்னென்னு செய்யலாமா? ஒன்றுமே செய்யலாம். முஅஸ்ஸினுக்கோ இமாமுக்கோ ஒன்றும் செய்யலாம். கடைசியாக ஒரு பள்ளியில் ஒரு முஅஸ்ஸின் 40 வருடமாக முஅஸ்ஸினாக இருந்து மௌத்தானார். அவர் மௌத்தாகிறதுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு முந்தி அவர் ஓய்வு பெற்றார். இப்போ நான் போய் சந்தித்து கடைசியாக நீங்கள் எவ்வளவு சம்பளம் எடுத்தேன்னு கேட்ட நேரம் 40 வருட சேவிஸ் முடிஞ்சு அவர் எடுத்த சம்பளம் 12,500. 12,500. அப்போ உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் மாதிரி தந்தாங்களா, ஒரு ஃபண்டு இந்தியாவில் தந்தாங்களான்னு கேட்டால் அப்படி.
அல்லாஹ் உதவியால் அவங்க வாழ்ந்துட்டு போய்க்கிறான். அது மாதிரி இமாம்களை பாருங்க, பள்ளி வாயில் இமாம்களை பாருங்க. 1 லட்சம் சம்பளம் எடுக்கிற இமாம் என்கிற நாட்டில் இருப்பாங்களா? ஒரு 1 லட்சம் சம்பளம் எடுக்கும். 1 லட்சம் சம்பளம் இல்லாமலுக்கு அந்த இமாமோட குடும்பம் முன் போகுமா? 1 லட்சம் சம்பளம் இல்லாமல் அவர்கிட்ட நாங்கள் ஏதாவது மேலதிகமாக எதிர்பார்க்கலாமா? ஒன்றும் எதிர்பார்க்கல. அவர் பார்ட் டைம் ஜாப் தேடுவார். அப்போ அவருக்கு சில நேரம் சில பள்ளிவாய்களுடைய இமாம்கள் சுன்னத்தோட கூட வர மாட்டாங்க. இக்காம சொல்ல டைமுக்கு தான் என்டர் ஆகுவாங்க. அப்படி நாம் பார்த்துக்கிறோம். அவர் பிஸி, வெளியில் பிஸி, கோவிக்கையில் அவங்க. அப்போ இப்படியான வழிகளில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக, மார்க்கத்தை வாழ வைப்பதற்காக என்னுடைய செல்வத்தை நாங்கள் செலவழிக்கலாம். அந்த விடையோட இன்ஷா அல்லாஹ் ஆரம்ப வசனங்களை மட்டும் நான் ஞாபகப்படுத்திட்டு அடுத்த கிழமை நாங்கள் பார்ப்போம். முதலாவது வசனம் சூரத்துல் ஜும்மாவினுடைய முதலாவது வசனம். ஏனைய சூறாக்கள் மாதிரி தான் இந்த சூறாவும் ஆரம்பமாகிறது. யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் அல் மலிக் அல் குத்தூஸ் அல் அசீஸ் அல் ஹக்கீம். வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை துதித்து கொண்டிருக்கின்றன. இது ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லும், துதித்து கொண்டிருக்கின்றன. ஏற்கனவே பார்த்த சூரா சப்பஹ லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வை துதித்தன. இப்போ இது ப்ரெசன்ட் டென்ஸ், நிகழ்கால வினையில் அல்லாஹ் சொல்கிறான் துதித்து கொண்டிருக்கின்றன. பில்லர் அல் மலிக் அவன், அல் அரசன், அல் குத்தூஸ் தூய்மையானவன், அல் அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன், அல் ஹக்கீம் ஞானம் உள்ளவன். அதை எப்படி மொழிபெயர்க்கலாம் என்றால், வானங்களிலும் பூமியிலும் இருக்கின்ற அனைத்தும் அரசன், பரிசுத்தமான, யாவற்றையும் மிகைத்தவனும் ஞானம் மிக்கவனுமான அல்லாஹ்வை துதிக்கின்றன. இப்படி தான் நாங்கள் அதை மொழிபெயர்க்கலாம். முதலாவது வசனத்தை நம்மளோட கையில் குர்ஆன் இருந்தால் இன்னும் பிரயோசனமாக இருந்தது. ரைட். இப்போ இது ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒன்று சொல்லி தந்தேன். இந்த யுஸப்பிஹு லில்லாஹி என்பது அல்லாஹ்வை துதிக்கிறது, அல்லாஹ் தஸ்பீ செய்கிறதுன்னு சொல்லித்தேன். அப்படி தான் நாங்கள் சொன்னோம். அதில் நாங்கள் பயிற்சி எல்லாம் செஞ்சு பார்த்தோம். வானங்கள் பூமியில் இருக்கின்ற எல்லாமே அல்லாஹ்வை துதிக்கின்றன. அப்போ அந்த துதித்தல் என்பது நாவால் நாங்கள் துதிக்கிறதாக இருக்கலாம். அதே நேரம் ஏனைய உயிரினங்களும் உலகத்தில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வை துதிப்பதாக இருக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். சூரத்துல் ரஅதில் வார சூரத்துல் மாயிதாவில் வார வசனங்கள், வானங்கள் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வை துதிக்கின்றன, இடி அல்லாஹ்வை துதிக்கிறது, மின்னல் அல்லாஹ்வை துதிக்கிறது, மலைகள் அல்லாஹ்வை துதிக்கின்றனன்னு சொல்லி சொன்னோம். இது ஒரு கருத்துன்னு சொல்லி சொன்னோம். இன்றைக்கு ஒரு கருத்தை நாங்கள் சொல்லணும் என்னென்றால், இந்த யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த் என்றால், வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றன, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டின் கீழே இருக்கின்றன என்ற ஒரு பொருள். ஏனென்றால் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கட்டுப்படுறால், நாங்கள் யாருக்கு கட்டுப்படுகிறோமோ அவன் பலமுள்ளவனாக இருக்கணும். சும்மா பலமில்லாத கட்டுப்படுவோமே, பாப்பாவுக்கு புள்ள கட்டுப்படும், கணவனுக்கு மனைவி கட்டுப்படுவோம், ஆசிரியருக்கு மாணவர் கட்டுப்படுவோம். ஏனென்றால் நாங்கள் யாருக்கு கட்டுப்படுறோமோ அந்த கட்டுப்படப்படுறவர் அந்த உச்சநிலையில் இருப்பார். அப்போ அல்லாஹ் தஆலா இங்கே அவனுடைய அதி உச்ச நிலையில் உள்ள பண்புகள்னால சொல்கிறோம். ஒன்று, அவன் அல் மலிக், அவன்தான் அரசன். இந்த உலகத்திலே அவன்தான் அரசன். எப்படியான மலிக் என்றால், உலகத்தில் உள்ள மன்னர்கள் ஆழ்வார்கள், ஆனால் அவர்களுக்கு சொந்தமாக இருக்காது இடம். ஆனால் அல்லாஹ் அவன் ஆளுகின்றான். அவை அனைத்தும் அவனுக்கு சொந்தமான, வானங்கள் பூமி அனைத்தும் அவனுக்கு சொந்தமாக இருக்கின்ற நிலையில் அவன் ஆளுகின்றான். அவன் மலிக். அதே நேரம் அவன் குத்தூஸ், பரிசுத்தமான, எந்த விதமான குறைகளும் இல்லாமல் பரிசுத்தமான. அல் அசீஸ், யாவற்றையும் மிகைக்கக்கூடியவன். அவனை யாரும் மிகைக்க முடியாது. அவன்தான் யாவற்றையும் மிகைக்கக்கூடியவன். அவன் நுட்பமான, மிகவும் நுணுக்கமான அறிவுள்ளவன். எனவே அந்த ரப்புக்கு, அந்த எஜமானனுக்கு
வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் சிரம்படுகின்றன, கட்டுப்படுகின்றன. அப்போ எங்கள்கிட்ட வர வேண்டிய மைண்ட் செட் என்னென்றால், எனக்கு மேல் ஒரு ரப் இருக்கிறான், அவன் மலிக், அவன் குத்தூஸ், அவன் அசீஸ், அவன் ஹக்கீம். அதுக்கு மேலே நான் ஆட இயலாது, அதுக்கு மேலே நான் வாலாட்ட இயலாது. அவனுக்கு கட்டுப்படுவது, பரிபூர்ணமாக கட்டுப்படுவது தான் என்னுடைய பொறுப்பு. அப்போ ரெண்டாவது பொருள் இது. இப்போ முதலாவது பொருள் நான் சொன்னேன், தஸ்பீ செய்து, நாங்கள் வாயால் மொழிகிறது, தஸ்பீ செய்கிறது. சுபஹானல்லாஹில் அதீம், சுபஹான ரப்பியல் அதீம், அது மாதிரி சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அதீம், சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ், இப்படியான தஸ்பீ செய்து. ரெண்டாவது பொருள், அவனுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பது. இந்த ரெண்டு பொருளும் எங்களோட வாழ்க்கையில் வரும். இது முதலாவது வசனம் சொல்லும். ரெண்டாவது வசனம் மிகவும் ஆழமான ஒரு வசனம், மிக ஆழமான ஒரு வசனம். அந்த ரெண்டாவது வசனத்தில் கருத்தை சொல்ல பாருங்க. ஹுவல்லதி, அவன்தான், பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின், எழுத படிக்க தெரியாத ஒரு சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு தூதரை அவர்களில் இருந்து எடுத்தான், அவர்களில் இருந்து ஒரு தூதரை அனுப்பினான். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, அவருடைய பணிகள் என்னவென்றால், யத்லு அலைஹிம் ஆயாத்தி, 3 பணிகளை சொல்லுது. ஒன்று, அவனுடைய வசனங்களை ஓதி காண்பிப்பார். ரெண்டாவது, வயுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார். நாங்கள் பார்ப்போம், ஆழமாக பார்ப்போம். மூன்றாவது, வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, கிதாபையும் ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுப்பார். பார்ப்போம் கருத்து என்ன. வஇன் கானு மின் கப்லு லஃபி தலாலின் முபீன், அவர்கள் இதற்கு முன்பு தெளிவான வழிகாட்டில் இருந்த பொழுதிலும் இந்த தூதர் இந்த பணிகளை அவர்களுக்கு செய்தார். இதுதான் இதில் மொழிபெயர்ப்பு. முதலாவது வசனத்துக்கும் ரெண்டாவது வசனத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? சும்மா பார்க்கல, எங்களுக்கு அந்த தொடர்பு விளங்குதில்லை. என்ன முதலாவது வசனம்? வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் அரசனாகிய பரிசுத்தவானாகிய யாவற்றை மிகைக்கக்கூடிய ஞானமிக்க அல்லாவை புகழுகின்றன, ஞானமிக்க அல்லாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன என்று சொல்லிக்கொண்டு அடுத்த வசனம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுது? அவன் எழுத வாசிக்க தெரியாத சமூகத்திலே இருந்து ஒரு தூதரை அனுப்பினான். ரெண்டுக்கும் இடையில் ஒரு லிங்க் இல்லை மாதிரி, ஒரு கனெக்ஷன் இல்லை மாதிரி விளங்கு இல்லை, ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்ன கனெக்ஷன் என்றால், அல்லாஹ் தஆலா தனக்கு எப்படி தன்னுடைய அடியார்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும், தனக்கு எப்படி தன்னுடைய அடியார்கள் அடிபணிந்து வாழ வேண்டும் என்பதை தன்னுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் தஆலா சொன்னார். இப்போ கனெக்ஷன், அல்லாஹ்வுக்கு வானம் பூமியில் இருக்கின்ற அனைத்தும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுகின்றன. அவை எப்படி கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை சொல்லுவதற்காக, அவர்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக அல்லாஹ் அவனுடைய தூதரை அனுப்பியிருக்கிறார். ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீன ரசூலன் மின்ஹும், அவர்களில் இருந்து அவருடைய தூதரை எடுத்தான். இது முதலாவது பாயிண்ட். என்ன முதலாவது பாயிண்ட் என்ன தெரியுமா? அந்த சமூகம் பெரிய எழுத்தறிவுள்ள சமூகம் இல்லை, எங்களுக்கு தெரியும். பெரும்பாலான ஆட்களுக்கு அந்த எழுத்து அறிவு அப்படி இருக்கலாம். அதே நேரம் அந்த சமூகத்தில் எங்களுக்கு தெரியும் நாகரிக வளர்ச்சியும் இருக்கல. ஜாஹிலிய சமூகத்தை பற்றி எங்களுக்கு தெரியும். ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்தில் இருந்து தான் ஒரு தூதரை தெரிவு செய்தான். இந்த இடத்துல இன்னொரு குர்ஆன் ஒரு அழகை ஒன்றை சொல்லித்தரும் பாருங்க. கடைசியாக முடிகிற அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா என்னது? அல் ஹக்கீம், நுணுக்கமானவன், நுட்பமான அறிவுள்ளவன், ஞானம் மிக்கவன் சொல்லிப்பட்டு அல்லாஹ் சொன்னான். அந்த தூதரை அவன் தெரிவு செஞ்சது எழுத வாசிக்க தெரியாத சமூகத்தில் இருந்து. இப்போ நாம் நம்ம என்ன யோசிப்போம்? ஏற்கனவே அந்த சமூகத்துக்கு எழுத வாசிக்க தெரியாது, அவங்களுக்கு போய் கதைச்சி விளங்குமா, பேசி விளங்குமா? அப்படித்தான் எங்கட அறிவை கொண்டு நாங்கள் யோசிப்போம். இல்லை, அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுடைய அந்த ஹிக்மத், அவனுடைய அந்த ஞானம், அந்த ஞானத்தின் விளைவாக அல்லாஹ் தஆலா இல்லை அரபு சமூகத்தில், அரபு தீபகற்பத்தில் அந்த சமூகத்தில் இருந்து ஒரு தூதரை தெரிவு செய்தான் இந்த மார்க்கத்தை, இந்த தூதை வழங்குறதுக்கு. இல்லாட்டி அவன் என்ன ஐரோப்பாவில் தெரிவு செஞ்சிருக்கலாம்,
என்ற ஒப்பீட்டளவில் இந்த மக்களை விட அந்த மக்கள் நாகரிக வளர்ச்சி உள்ளாக்கள், அறிவில் வளர்ந்தாக்கள். ஆனால் அல்லாஹ் தாலா இந்த உம்மி சமூகத்தில் இருந்து தான் அல்லாஹ்வுடைய தூதரை தெரிவு செஞ்சார். அதுவும் ஜாஹிலிய மக்களில் இருந்து தான் அல்லாஹ் தாலா, அந்த ஜாஹிலிய மக்கள் வாழ்ந்த அந்த சூழலில் இருந்து தான் அந்த தூதர் வந்தார் என்றால் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். அவனுடைய ஹிக்மத், அவனுடைய அந்த ஞானம் அவ்வளவு ஆழமான, அவனுக்கு தெரியும் எந்த இடத்துல இருந்து எந்த சமூகத்தில் இருந்து ஒரு ஆளை தெரிவு செய்தால் இந்த மார்க்கம் வளரும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். அதுக்கு அதில் நிறைய கருத்து தெரியும். ஒன்று, ஒரு சென்டர், இந்த பூமியினுடைய உலகத்தினுடைய சென்டர் வந்து அந்த சமூகம் வாழ்ந்த இடம், ரைட்? ஒன்று. ரெண்டாவது, அந்த சமூகம் எழுத வாசிக்க தெரியாண்டியும் அதே நேரம் அந்த சமூகம் ஜாகிலிய சமூகமாக இருந்தாலும் பெரிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட சமூகம் இல்லை. வேறு வேறு கொள்கைகள் வந்து அவங்களோட சிந்தனையில் குழம்பின ஆட்கள் இல்லை. அவங்களோட கொள்கையை கொண்டு போன உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அடுத்தது டெடிகேட் பண்ணுவாங்க, தியாகம் செய்வாங்க. நான் சும்மா சொல்லனே, மார்க்கத்தை கொண்டாந்து நம்மளோட கையில் தந்திருந்தா எப்படி? சும்மா கேட்கணும். ஒரு மணிச்சேரம் திங்கக்கிழமை ஒரு மணிச்சேரம் ஒதுக்கி குர்ஆனை படிக்கிறதுக்கு ரெடி இல்லாத சமூகம் நாம. இந்த மார்க்கத்துக்காக ரத்தம் செஞ்சுவோமா? இந்த மார்க்கத்துக்காக முழுமையாக நாங்கள் தியாகம் செய்வோமா? இப்பயும் அந்த அரபு சமூகத்தை பாருங்க, டெடிகேட் பண்ணுற, தியாகம் செய்கிறது, மார்க்கத்துக்கு எங்கே போனாலும் தொழுகையை விடாமல் இருக்கிறது, தர்மம் செய்கிறது, கோடிக்கணக்கான தர்மங்கள் செய்கிறது எல்லாமே. எனவே அல்லாஹ் தஆலா அவனோட ஹிக்மத்தை பயன்படுத்தி அந்த சமூகத்தில் இந்த மார்க்கத்தை கொண்டாந்தார். ரைட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்றால், ரசூலன் மின்ஹும், அந்த சமூகத்தில் இருந்து தான் அவர்களுக்குரிய தாய் வரும் என்று அவருக்குத்தான் தெரியும். அந்தந்த ஊரில் இருந்து அல்லது அந்தந்த பிரதேசத்தில் இருந்து தான் தாயிகள் உருவாகும். காத்தாங்குடி இஷ்யூ காத்தாங்குடி ஆக்கள் தான் தெரியும். அல்லது நீங்கள் யோசிக்கப்படாது, நகரபுரத்துலேருந்து வந்து இந்த தாவா சேரும். சரி, கிழக்கு மாகாணத்து இஷ்யூ வந்து எங்களுக்கு கிழக்கு மாகாணத்து ஆக்களுக்கு தான் தெரியும். கிழக்கு மாகாணத்துக்கு வெளியிலிருந்து ஒரு ஆள் வந்து தாவா என்ன செய்யலாம், லேசில் செய்யலாம், நின்று பிடிக்க இல்லாமல் இருக்கிறீங்க. எனவே அவரவர சமூக பிரச்சனை, அவரவர இயல்பு, அவருடைய ஊர் விஷயங்கள் எல்லாம் தெரிந்தவர் தான் அந்த தாவாவை செய்யக்கூடியவராக இருப்பார். இது ரெண்டாவது. மூன்றாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து செஞ்ச 3 பணி இருக்குது. அது மிக முக்கியமான பணி. அதுதான் இன்றைக்கு காலத்துக்கு தேவை. மீண்டும் முஸ்லிம் உம்மத் இழந்த கீர்த்தியை பெற வேண்டுமாக இருந்தால் இந்த 3 பணிகளும் சமூகத்திலே செய்யப்பட வேண்டும். முதலாவது பணி, எத்லு அலைஹிம் ஆயாத்தி, கொள்கை விளக்கம், அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டு வந்து அந்த சமூகத்துக்கு ஒப்புவிப்பார். இந்த ஆயாத்திஹி என்பதற்கு 2 பொருள் இருக்கு. ஒன்று, அல்லாஹ்வுடைய வசனங்கள், வஹி இறங்கும், வஹி இறங்கினுடனேயே அந்த வசனங்களை மக்களுக்கு ஒப்புவிச்சிருவார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொல்லிடுவாங்க, ஓதி காட்டிடுவாங்க. அப்போ அந்த கொள்கை தெளிவு உண்டு, அந்த மக்களுக்கு பிறக்கும். ரெண்டாவது இன்னொரு வசனம் இருக்கு, ஆயாத் என்பதற்கு அத்தாட்சிகள் என்று பொருள். அத்தாட்சிகள், அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. ஆயாத்துங்கிறது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. அப்போ அல்லாஹ்வுடைய பிரபஞ்ச அத்தாட்சிகள், இந்த வானம் படைக்கப்பட்டிருப்பது, பூமி படைக்கப்பட்டிருப்பது, கடல் படைக்கப்பட்டது, மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிரபஞ்ச அத்தாட்சிகளை முன்வைத்து அல்லாஹ்வுடைய அந்த குதிரத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வஹ்தானியத்தை, அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை மக்களுக்கு வழங்கப்படுத்துறது. இந்த 2ம் தேவை. குர்ஆன் வசனங்களை சொல்லி அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை நாங்கள் விளங்கப்படுத்துறது, கொள்கையை தெளிவுபடுத்துறது கொண்டு. ரெண்டாவது, குர்ஆனை பயன்படுத்துகிற மாதிரி, அஃபலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகம் எப்படி படைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நீங்கள் ஆராய வேண்டாமா? ஒயிலல் ஜிபாலி கைஃப நுசிபத், மலைகள் எப்படி முளைக்குச்சிகளாக நட்டப்பட்டிருக்கின்றன. ஒயிலல் அர்தி கைஃப சுத்திஹத், பூமி எப்படி விரிக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஆய்வு செய்யும், ஆராய்ச்சி செய்தால் அல்லாஹ்வை பற்றிய ஒரு முடிவு உங்களுக்கு வரும். அல்லாஹ்வுடைய குத்ரத், அவனுடைய வல்லமைகளை பற்றிய ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்கும். ஏன்னா இவ்வளவு பிரமாண்டமான இந்த பிரபஞ்சம் சாதாரண இயல்பாக தோன்றி இருக்க முடியாது, இயற்கையாக தோன்றி இருக்க முடியாது. அதே போன்று மனிதர்களால் கண்டுபிடிக்கப்படவும் முடியாது. எனவே இதற்கு பின்னால் ஒரு காரண கருத்தாக இருக்கிறான், அவன்தான் அல்லாஹ்.
இந்த ரெண்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களுக்கு விளங்கப்படுத்தினார், சொன்னார். இது முதலாவது பணி. அப்போ கொள்கை பற்றிய ஒரு தெளிவு சமூகத்துக்கு வழங்கப்பட வேண்டும். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி. இரண்டாவது பணி வயுஸக்கீஹிம். எவ்வளவு கொள்கை சொல்லியும் விளக்கம் இல்லை, உள்ளம் தூய்மை இல்லாத மனிதர்கள், உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். இது இரண்டாவது ஃபோக்கல் பாயிண்ட், மிக முக்கியமானது. உள்ளம் பரிசுத்தமாக இருக்கும் என்றால் இந்த மார்க்கத்தினுடைய இருப்பிடம் எது? அல்லாஹ்வுடைய இருப்பிடம் எது? உள்ளம். அப்போ உள்ளம் அழுக்கடைந்த நிலையில், உள்ளம் பாழடைந்த நிலையில் எந்த கொள்கை சொல்லி பிரயோசனம் இல்லை. அது கொள்கையாக பேசப்படுமே தவிர, அது கோட்பாடாக இருக்குமே தவிர நடைமுறைக்கு வராது. எனவே உள்ளம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அது மிக முக்கியமான. என்ன உள்ளம் பரிசுத்தப்படுத்த என்றால் ஜக்கா வயுஸக்கீஹிம். ரெண்டு கருத்திரிக்கை அந்த சொல்லுக்கு. ஒன்று தூய்மைப்படுத்துதல், ஜக்கா என்றால் தூய்மைப்படுத்துதல். இரண்டாவது பொருள் வளர்த்தல், தூய்மைப்படுத்துதல், வளர்த்தல். அப்ப என்ன பொருள் என்றால் உள்ளத்தில் இருக்கின்ற அழுக்குகளில் இருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தி நல்ல பண்புகளை வளர்த்தல். அதுதான் தஸ்கியத்துன் நஃப்ஸ், உளப்பரிசுத்தம் சொல்லி அதுதான் சொல்லுது. இந்த பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். உள்ளத்தில் பொறாமை இருக்கு, ஹசத், நிஃபாக், நயவஞ்சகத்தனம் இருக்கு, லோபித்தனம் இருக்கும், கஞ்சத்தனம் இருக்கும், இப்படியான உளநோய்கள் இருக்கு. இந்த உளநோய்களில் இருந்து அது மாதிரி பாவங்கள் செய்து உள்ளம் அழுக்கடைந்து போயிருக்கு. அப்போ இதில் இருந்து அந்த உள்ளங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்திற்கு அதுக்கு எதிரானது போகிற. உதாரணத்துக்கு உள்ளத்தில் பெருமை இருக்கு, அந்த சமூகத்தில் அப்படி இருந்துச்சு, பெருமை பிடிச்சாக்களாக இருந்தாங்க, ஹசன் இருந்துச்சு, அவங்கள்ட்ட கோத்திர பெருமை இருந்துச்சு. அப்போ அந்த பெருமை என்கின்ற அந்த நோயை இல்லாமலுக்கு ஆக்கினால் அந்த இடத்துல எதை கொண்டு வரணும்? ரீப்ளேஸ் பண்ணணும், பணிவை பணிவு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமையை இல்லாமலுக்கு ஆக்கி அவர்களுடைய உள்ளத்தில் பணிவை கொண்டு வந்தார். முகஸ்துதி ஒரு பெரிய உளநோய். முகஸ்துதி எந்த ஒரு காரியத்தையும் மனித பிறருக்காக செய்கிறது, மற்றவர்களுக்கு காட்டுறதுக்காக செய்கிறது முகஸ்துதி. அந்த முகஸ்துதி என்கிற உளநோயை களைந்து அதிலிருந்து உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல என்னத்தை கொண்டு வரணும்? இஹ்லாஸ், உள தூய்மை. நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அல்லாஹ்வுக்கும் உனக்குன்னு தெரியும், அல்லாஹ்வுக்கும் உனக்குன்னு தெரியும். அப்படி அந்த பணியை கொண்டு வர பணியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார். இது ரெண்டு. ஏனென்றால் கொள்கை தெளிவு எல்லாருக்கும் இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த வசனத்தை ஓதி காட்டினோடனே முஸ்லீம்களுக்கும் இருந்துச்சு, முஸ்லீம் அல்லாதாக்களுக்கும் இருந்துச்சு. வமா யுமினு அக்ஸருஹும் இல்லா வஹும் முஷ்ரிகூன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், அவர் அதிகமானவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தாங்க. இணை வைப்பாளர்கள் கூட அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருந்தாங்க. இப்போ இணை வைக்கிறாக்கள் கூட அல்லாஹ்வுடைய நிற்கிறான்னு சொல்லலாம். ஆனால் அவங்க இணை வச்சாங்க. ஒமா யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா. அல்லாஹ்விடத்தில் எங்களை லேசாக நெருங்க வைக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த கடவுள்கள் சிலைகளை நாங்கள் வணங்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. அல்லாஹ் இருக்கான்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. பிள்ளைங்க எல்லாரும் எங்கள்கிட்டையும் அந்த நம்பிக்கை இருக்கே இல்லையா? அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையை ஒரு பக்கம் கொடுத்ததோடு இந்த தஸ்கியா என்கிற அந்த பரிசுத்தப்படுத்தல் மூலமாக என்ன செஞ்சாங்கன்றால் அல்லாஹ்வோட இணைக்கிற வேலையை பார்த்தாங்க. நல்லா விளங்குங்க, அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஈமான் கொள்வது என்பது வேறு, அல்லாஹ்வோடு நாம் எங்களுடைய தொடர்பை பலப்படுத்துவது என்பது வேறு. ரெண்டும் வேறு. இப்போ நாங்கள் அல்லாஹ்வோட ஈமான் கொண்டாக்கள், அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அல்லாஹ்வுடனான உறவு பலமரிக்கா, எங்களோட உறவு பலமரிக்கா அல்லாஹ்வுட. நாங்கள் எதை செய்கிறதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கலாம் என்ன சொல்லுவோம், அவங்களுடைய தூதர் என்ன சொன்னார் அப்படி கேட்டால் நம்ம பார்க்க எல்லாத்துலேயும் சதாவும் இறை சிந்தனையோடைய நாங்கள் வாழ்கிறோம். அதில் கருத்து 24 மணி நேரம் பள்ளிக்குள்ளே வந்துடுங்கன்னு சொல்லல.
ஒரு வியாபாரி நடப்புமே, ஒரு வியாபாரி இறை தொடர்புள்ள வியாபாரியாக ரிஜாலுன் லா துல்ஹீஹிம் திஜாரத்துன் வலா பைஉன் அன் ஸிக்ரில்லாஹ். சஹாபா சமூகம் வியாபாரிகளாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய வியாபாரங்களோ கொடுக்கல் வாங்கல்களோ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. வஇகாமிஸ் ஸலா, தொழுகையை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. வஈதாஇ ஸக்கா, ஜகாத் கொடுப்பதை விட்டும் அவர்களை தடுக்கவில்லை. யஹாஃபூன யௌமன் ததகல்லபு ஃபீஹில் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் புரண்டு போகக்கூடிய மறுமையை பற்றிய பயத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். பிஸ்னஸ் கம்யூனிட்டி எங்களை போல, ஆனால் அவர்கள் இறை ஞாபகத்தோடு அவர்கள் வாழ்ந்தார்கள். அதில் கருத்தென்ன கல்லாப்பட்டியில் இருந்துக்கிட்டு தஸ்பீ உருட்டுறதா சுபானல்லா 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 இல்லை. என்னுடைய வியாபாரம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் சிறந்த முறையில் நேர்மையாகவும் உண்மைக்குண்மையாகவும் வியாபாரம் செய்தால் நபிமார்களோடு சித்திகீன்களோடு சுஹதாக்களோடு சாலிஹீன்களோடு சுவர்க்கத்திலே எழுப்பப்படுவேன் என்ற அந்த இறை தொடர்பு. அதான் அந்த வியாபாரிகளுடனான இறை தொடர்பு. ஒரு டீச்சர் எப்படி அவருடைய இறை தொடர்பு? எனக்கு ஒரு பெரிய ஒரு அமானிதம் தரப்பட்டிருக்கிறது. என்னுடைய டீச்சிங் ஹவர்ஸ் 6 மணித்தியாலம் டீச்சிங் ஹவர்ஸ் அல்லாஹ் தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். என்னை நம்பி இத்தனை மாணவர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் அந்த பணியை, அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவது தான் ஒரு ஆசிரியருக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலே இருக்கின்ற தொடர்பு. ஆசிரியர் ஸ்கூலுக்கு போய் அல்லாஹ்வுடன் நான் தொடர்பு அறிக்கின்றோட்டு அங்கே பெல் அடிக்கும், இஞ்ச அவர ஓய்வு அறையிலிருந்துக்கிட்டு குர்ஆன் ஓதிட்டு இருக்கேல, அங்கே பெல் அடிக்கும் பாட நேரத்தில் லுஹா தொழுதுட்டு இருக்கேல, அங்கே பெல் அடிக்கும் பாட நேரத்தில் அவர் தஸ்பீ செஞ்சுட்டு இருக்கேல. அவருடைய இறை தொடர்பு என்பது அவருடைய அந்த நேரத்தில் அவர் கவனமாக இருக்க வேண்டும், அவருடைய பாடத்தில் அவர் கவனமாக இருக்க வேண்டும். அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த மாணவர்கள் அமானிதங்கள் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். எனவே அந்த மாணவர்களுக்கு சரியான அறிவை கொடுக்க வேண்டும். இதுதான் ஒரு ஆசிரியருக்கும் அவர் மாணவருக்கும் இடையில் இருக்க வேண்டிய தொடர்பு. இது ஒரு வகையான தொடர்பு. அடுத்த வகையான தொடர்பு என்ன? அல்லாஹ்வுடைய இபாதத் மூலமாக நாங்கள் தொடர்பு. தொழுகை அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு தொடர்பு, ஒரு உரையாடல். ஜிக்ர் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். குர்ஆன் திலாவத் அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான ஒரு உரையாடல். இதில் நாங்கள் தெளிவறிகிறோமா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ் நாங்கள் விளங்கி இருக்கிறோம். எஸ். அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது. எஸ். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன? அதுதான் ரசூலுல்லாஹ் அந்த 2வது போர்ஷனில் செஞ்சார். அல்லாஹ்வோடு மக்களை இணைக்கக்கூடிய அந்த பணியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக செய்கிறார். அதை எப்படி செஞ்சாங்கன்னு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் நான் சொல்ல, அதை தொட்டால் எங்களுக்கு முடிக்கலாம். 3வது செய்தார்கள், வயுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஹிக்மாவையும் படித்து கொடுத்தார்கள், கற்றுக் கொடுத்தார்கள். முதலாவது குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள். ஆரம்பத்தில் குர்ஆன் கொள்கையை சொன்னார்கள். இதுதான் கொள்கை, அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை இதுதான், மறுமை பற்றிய நம்பிக்கை இதுதான், வேதங்களை பற்றிய நம்பிக்கை இதுதான், கொள்கையை சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு டீப்பாக குர்ஆனை படித்து கொடுத்தாங்க. அப்போ தான் குர்ஆனிய சமூகம் ஒன்று உருவாக்க முடியும். குர்ஆனை கற்றுக் கொடுத்தார். வல் ஹிக்மா, ஹிக்மாவையும் கற்றுக் கொடுத்தார். இந்த ஹிக்மாங்கிறதுக்கு 2 பொருள் தஃப்சீர்களில் வருது. ஒன்று சுன்னத், ரசூலுல்லாஹ் அவருடைய ஹதீஸ்கள், அவருடைய சுன்னாக்களை கற்றுக் கொடுத்தார். 2வது ஹிக்மாண்ட ஞானம், ஞானத்தை கற்றுக் கொடுத்தார். 2 ஒன்று தான். 2 குர்ஆனை கற்றுக் கொடுப்பதன் மூலமாக கொடுக்கின்ற போது ரசூலுல்லாஹ் ஆழமான ஞானத்தையும் அறிவையும் அந்த மக்களுக்கு போதித்தார்கள். அப்போ குர்ஆன் அவங்களுக்கு டீப்பாக விளங்கலுமாக இருந்துச்சு. அப்போ குர்ஆனிய அடிப்படையில் அவர்களுக்கு வாழ முடியுமாக இருந்துச்சு. குர்ஆனை படிக்காதாக்கள் யாருமே சஹாபா சமூகத்தில் பெரும்பாலும் இருக்கல. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், நாங்கள் குர்ஆன்ட செய்தி மெசேஜ் எங்களுக்கு கிடைச்சி, கொள்கை எங்களுக்கு தெரியும், அல்லாஹ் ஒருவன், மறுமை, இந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அந்த அந்த அல்லாஹ்வோட உள்ள தொடர்பு எவ்வளவுங்கிறதுல பிரச்சனை இருக்கு. 2வது அல்லாஹ்வோடு தொடர்பு படுத்தக்கூடிய இந்த வேதத்தை பற்றிய அறிவு, குர்ஆனை பற்றிய சுன்னாவை பற்றிய அந்த ஞானம், அந்த அறிவு எந்த அளவு தூரம் ஆழமாக எங்கள்கிட்ட இருக்கிறது என்பது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி. எத்தனை வீதம் நாங்கள் படிக்கோம்? உதாரணத்துக்கு இப்போ இந்த நிகழ்ச்சியை மற்றும் உதாரணத்துக்கு எடுப்போம். காத்தாங்குள்ள ஒரே ஒரு நிகழ்ச்சி இப்படி நடக்குது என்று வைப்போமே. இப்போ இதுக்கு ஃபேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் போட்டால் ஒரு 5000 பேர் பார்க்கலாம், 5000 கூட பார்க்கலாம். 5000 பேர் பார்த்துட்டு வைப்போமே.
அப்போ இதில் எத்தனை பேர் இன்றைக்கு தான் கொஞ்சம் கூட பேர் வந்து எத்தனை பேர், எத்தனை வீதம், என்ன பர்சன்டேஜ் நாம் எவ்வளோ பேர்? அப்போ நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்குற அந்த வேல்யூ பெருமானம் என்ன? அது மாதிரி நாங்கள் இன்னொரு கோர்ஸ் ஒன்று கால் பண்ணோம், குரானிக் அரபிக். குரானை உங்களுக்கு லேசாக விளங்குறதுக்கு ஒரு இப்போ இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ஒரு குரானிக் அரபிக் கோர்ஸ் ஒன்று வந்துருக்கு. 40 மணித்தியாலம் நீங்கள் செலவழித்தால் 230 சொற்கள் நீங்கள் படிக்கலாம். அதில் 2 நன்மை இருக்குது. ஒன்று, தொழுகையை உயிரோட்டமாக தொழுவதற்கு உரிய பயிற்சி வழங்கப்படுகிறது. 2வது, 230 சொற்களை நீங்கள் படிக்கலாம். அந்த 230 சொற்களும் குர்ஆனில் 40,000 இடத்தை திருப்பி வருது. மொத்தம் 78,000 சொல்லிட்டேன், 80,000 சொல்லுன்றீங்களே. அப்போ இந்த 230 சொல்லும் எத்தனை இடத்தது? அரைவாசி, குர்ஆன் அரைவாசிக்கு வருது. அப்போ இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, வாங்க படிப்போம்னு சொல்லி அதையும் முகநூலில் இதில் எல்லாம் நாங்கள் இங்கே தான் செய்கிறேன். அப்ராரன்னு சொல்லி இப்போ நான் அதில் வேலை செய்கிறேன். அப்ராரன்னு சொல்லி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் 5 மணிலேருந்து 6 மணி வரை 2 மணி தேவை, ஒரு கிழமைக்கு 2 மணி தேவை. 30 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. ஆனால் இப்போ 4 பேர் தான் வராங்க. ரெஜிஸ்டர் பண்ணின 30 பேர். அப்போ கால் பண்ணி உங்களுக்கு இத்தனை இப்படி தான் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி இப்போ வராங்க 4 பேர். என்ன சொல்ல வாருங்க என்றால், அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் எதிர்பார்க்குற உம்மத் எப்போ உருவாகும் என்றால், இந்த 3 பணியும் சமூகத்தில் நடக்கணுமே. கொள்கை தெளிவுபடுத்தப்படணும், மக்கள் அல்லாஹ்வோட தொடர்புபடுத்தப்படணும், தஸ்கியா அந்த ஆன்மீக பயிற்சி திட்டம் நடைபெறப்படணும். 3வது, ஆழமாக குர்ஆனும் சுன்னாவும் கற்பிக்கப்படணும், ஆழமான கற்பித்தல் அங்கே நடைபெறணும். அப்போ தான் நாம் எதிர்பார்க்குற ஒரு சிறந்த ஒரு சமூகம் உருவாக முடியும். இல்லைன்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், இப்படி குறுக்கால மறுக்கால முடி வெட்டின ஒரு வகையான உடுப்பு போட்ட பார்க்குறதுக்கு பயங்கரமான ஒரு சமூகத்தை நானும் நீங்களும் பார்த்துக்கிட்டு, சிலர் சபிச்சுக்கிட்டு, சிலர் பிரார்த்திச்சுக்கிட்டு, சிலர் உள்ளத்தால் நொந்துக்கிட்டு தான் நாங்கள் போக வேண்டி வரும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாங்கள் குர்ஆனை படிக்கிறதால் நாங்கள் முடியுமான அளவுக்கு இப்படி ப்ராக்டிக்கலோடு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் படிப்போம். வாரக்கிழமை அந்த 2வது பணி தஸ்கியா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அந்த ஆன்மீக பணியை சரியாக சமூகத்திலே கொண்டு போனார்கள், அல்லாஹ்வையும் மக்களையும் இணைப்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியான ஒரு ப்ரொஜெக்டை முன்னெடுத்தார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் விரிவாக நாங்கள் பார்ப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் கைர். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.